உனக்கு இந்த கஷ்டம் வந்தால் தெரியுன்றதாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணிக்கு தெரியலை. கொஞ்சம் தூரம் கடந்து போன பிறகு ஒரு மனிதர் வர்றாரு, ஏம்மா உங்கள்கிட்ட வந்து பொறுமையை கொண்டு வசியத்து செஞ்சது, பொறுமையாக இருக்கும்படி நசீகத்து செஞ்சது இரு உலகத்தின் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா, அவங்களுக்கு போய் உனக்கு வந்தால் தெரியும்னு நீ கேட்டேன்னு சொன்னோன்னே வேகமாக அந்த பெண்மணி ஓடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தவறாக சொல்லிவிட்ட அந்த வார்த்தைக்காக வேண்டி மன்னிப்பு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு அதிருப்தியில் எனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை நான் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்ததுனால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு இன்த ஸதுமத்தில் ஊலா, பொறுமைங்கிறதே கஷ்டத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் செய்யக்கூடிய ஒன்று தான். கஷ்டம் எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டத்தினுடைய துவக்கத்தில் அந்த அந்த என்னை சகிப்புத்தன்மையோடு பொறுமையாக என்னை நான் நிலைநாட்டுக் கொள்வதற்கு பேர் தான் பொறுமைங்கிறதை தவிர, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இதுக்கு பிறகு இந்த இழப்பை நம்மளால் சரி பண்ண முடியாது என்று தெரிந்த பிறகு அது குறித்த வருத்தத்தை விட்டுட்டு நான் என்னை நிதானப்படுத்திக் கொள்வதற்கு பேர் பொறுமை அல்ல.